அவைய வந்து போலீஸ் வந்து எவ்வளோ சொல்லி கேட்காம வந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி இதனால வந்து எல்லாரும் என்ன பண்ணுறது தெரியாம தவிக்கிறாங்க. அபி அந்த தப்ப செஞ்சிருக்கவே மாட்டா. அவ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து பதறி போறாங்க. அஞ்சலி சமாதானப்படுத்துறாரு முரளி. அபி அந்த தப்ப செய்றது தான். ஆனா செஞ்ச மாதிரி ஜோடிச்சது நான் தானே. அந்த ஆளுங்கள அனுப்பிச்சு எப்படியோ எல்லா வேலையும் கச்சிதமா முடிச்சுட்டேன். இதுக்கப்புறம் அபி வெளியவே வர முடியாது. ராகவ் கூட சேர்ந்தும் வாழ முடியாது. எனக்கு கிடைக்காதவ யாருக்கும் கிடைக்கக்கூடாது. அதுக்கு தான் இந்த ஏற்பாட சூப்பரா பண்ணேன். இப்போ இந்த குடும்பமே வந்து ரொம்ப கேவலமானது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் காரி துப்புவாங்க. அப்புறம் என்ன இந்த குடும்பத்திலேருந்து அபிய ஒதுக்கி வச்சுருவாங்க. அப்புறம் அபி தனிமரமா தான் நிற்கிறோம். அதுக்கடுத்து அபிக்கு ஆதரவு கொடுக்க நான் இருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு முரளி. இங்கே வந்து அபியை தேடி ராகவ் போகிறாரு. ராகவ் பார்த்தோன்னே அபி வந்து அப்படியே அழறாங்க. கையை பிடிச்சிக்கிட்டு ஒன்றும் இல்லை அபி நீ கவலைப்படாத, எப்படியும் நான் வக்கீலை கூட்டின்னு வந்திருக்கேன் எடுத்துகிட்டு ஒன்று அப்படின்னோடனே, இல்லை சார் இந்த கேஸுக்கெல்லாம் வந்து ஜாமீன் தர முடியாது, எக்காரணம் கொண்டும் வந்து அவங்கள அனுப்பவும் முடியாது, பெயில் கிடைக்காது சார் இந்த கேஸுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு ராகவ். இதுக்கு வேறு வழியே இல்லையா? சார் இது உண்மையிலேயே அபி வந்து இந்த தப்பை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறது தான் சார் இது ஒரு வழி, ஒரே வழி அப்படின்னோடனே அபி அபி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சொல்லு அபி இதில் எப்படி நீ மாட்டின, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்டோன்னே அபி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி முதல்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து பார்த்தது, அந்த ஆள் வந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு ராகவ் எல்லாத்தையும் கேட்குறாரு. கேட்டுட்டு வந்து நீ கவலைப்படாத அபி, இந்த கேஸ்லேருந்து உன்னை எப்படி நான் விடுவிப்பேன், உன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் உன்னை இந்த கேஸ்லேருந்து கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வருவேன் அபி, நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள், ஏன்னா இந்த கேஸில் வர்றது கூட எனக்கு பெரிய விஷயமா தெரில, ஆனால் அந்த பொண்ணு மாட்டக்கூடாது, அந்த பொண்ணுக்கு எதுவுமே நடக்கக்கூடாது இவ்வளவும் பண்ணேன், அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க, போலீஸ்கிட்ட சொல்லி வந்து அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டாங்களா என்னென்னு பார்க்க சொல்லுங்கள், என்னோடய ஃபோன்லேயே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து நீ வந்து இப்படி மற்றவங்களுக்காக யோசிக்கிற, உன்னால் எப்படி தப்பு செய்ய முடியும், எப்படி இப்படிலாம் வந்து நடந்ததுன்னு தெரில, யாரோ உன்னை வந்து வேணும்னு மாட்டி விட்ருக்க மாதிரி இருக்கா அபி இது அப்படின்னு யோசிக்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமாம் அபி, உன்னை வேணும் தான் இந்த கேஸில் மாட்டி விட்டுருக்காங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நீ ரிப்போர்ட் கொடுக்குறதுக்குள்ளேயுமே உனக்கு வந்து இந்த மாதிரி வந்து போலீஸை வர வச்சு உன்னை அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக உன் மேலே வந்து யாருக்கும் காழ்ப்புணர்ச்சி ஒருவேளை என்ன பழி வாங்கலான்னு கூட ஒன்றை மாட்டி விட்டுருக்கலாம், ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்குது. ஆமாங்க, ஃபோனில் அவன் அப்படி தான் சொன்னான், நான் வந்து ராகவோட எதிரி, உன்னையும் ராகவும் சேர்ந்து வாழ விட மாட்டேன், ராகவ் வந்து உன்னோட குடும்பத்தை வந்து அசிங்கப்படுத்துவேன் அப்படின்னு தாங்க சொன்னான், அதுக்கு தான் வந்து என்னை வீட்டை விட்டு போக சொன்னான். என்ன சொல்கிற அபி? ஆமாங்க, வீட்டை விட்டு அவன் தான் போக சொன்னான், அதனால நானும் என்ன பண்ண தெரியாமல் தவிச்சிட்டது. என்ன அபி நீ முதல்ல சொல்ல வேணாமா இதெல்லாம், எல்லாத்தையும் சொல்லாமல் விட்டுட்டு இப்போ சொல்லியிருந்தா வேறு எதாவது பண்ணியிருக்கலாம்ல. சாரிங்க, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் நான் உங்ககிட்ட சொல்லலை, உங்களை ஏன் நான் கஷ்டப்படுதுன்னு நினச்சி நானே இதை சால்வ் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். ஆனால் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் அந்த போலீஸ் ஏட்டு அந்த மாதிரி சொல்லி என்னை அனுப்பிச்சிட்டு இப்போ வந்து இப்படி சொல்கிறாரு, அப்போ இதில் ஏதோ பிரச்சனை இருக்கிறது உண்மைதாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ கவலைப்படாத, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, உன்னை எப்படியாவது நீ வந்து நிரபராதின்னு சொல்லிட்டு நிரூபித்து உன்னை வெளியே கொண்டு வந்து தருவேன், என்னை நம்புறல அப்படி ஒன்றோன்னே, நான் நம்புறராக உங்களை அப்படின்றாங்க. இங்கே பாரு, உனக்கு நான் துணையாக இருக்கேன், இல்லை அது வந்து இங்கே பாரு, அன்னைக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் நான் இருக்கும்போது நீ என்ன பண்ண, என்னை அப்படியே விட்டுட்டா போயிட்ட, அதுக்காக போராடினேன், என்னை வெளியே கொண்டு வந்தேன், அதெல்லாம் நான் மறக்க மாட்டேன் அபி, கூடி சீக்கிரம் வந்து நான் வெளியே கொண்டு வருவேன் உன்னை, அதுவும் ரொம்ப நேரம்லாம் நீ இந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க முடியாது, அதை நான் இருக்கவும் விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு அபி வந்து அப்படியே ராகவே பார்க்குறாங்க. ராகவ் வந்து எனக்காக இப்படி யோசிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ராகவே பார்த்துட்ருக்காங்க. இங்கே வீட்டில் எல்லாருமே ஒரே டென்ஷனாக இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, வேணும்னே வந்து பேசுகிறாங்க. சுந்தரி எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கா, பின்ன இவ்வளோ பெரிய தப்பெல்லாம் பண்ணால் போலீஸ் அரெஸ்ட் தான் பண்ணோம், அதுக்கு தான் அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு போயிருக்காங்க, பணக்கார ஆகணும்னு ஆசைப்பட்டா இப்படி தான் நடக்கும் அப்படின்னோடனே, வாயை மூடு, என்ன பேச்சு பேசுகிற நீ, அபியை பற்றி உனக்கு தெரியாது, அவள் பணத்துக்கு ஆசைப்படுறவளா, அதுக்காக என்ன வேணாலும் வாயில் வந்து பேசுவியா நீ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி டென்ஷன் ஆகிறாங்க. ஏன் அத்தை கோச்சிக்கிறீங்க, நான் என்ன சொன்னேன், நானாக சொன்னேன், எல்லாரும் சொல்கிறத நான் சொன்னேன், எல்லாரும் 1000 சொல்லலாம் அபியை பற்றி, ஆனால் நம்மளுக்கு தெரியும் நம்ம வீட்டு பொண்ணு எப்படின்னு சொல்லிட்டு, அதனால தேவையில்லாமல் பேசிட்டு அப்புறம் நல்லா இருக்காது சுந்தரி, அம்மா சுந்தரி ரொம்ப ஓவராக பேசுகிற அப்படின்னு அவங்க வீட்டுக்கார சொல்கிறாரு. வந்துட்டார் இவர் சப்போர்ட் பண்ண அப்படின்றாங்க சுந்தரி. இங்கே வந்து முரளி கிட்ட சுந்தரி வந்து பேசுகிறாங்க. என்ன அபி நல்லா மாட்டி விட்ட போட்டிருக்கு, ஆமாத்த, இதுக்கப்புறம் அபி வெளியவே வர முடியாது, அபி உள்ளே இருக்கிறது தான் நல்லது, நான் கொஞ்ச நாளில் இந்த கேஸ் வந்து ரியோப்பன் அபிக்கு தண்டனை கிடைக்கும்போது இந்த குடும்பம் கண்டிப்பாக அபியை கைவிட்டுருவாங்க, அதுக்கப்புறம் அபி எனக்கு தான் அப்படின்னோடனே, நடத்து உன்னோடது அப்படின்றாங்க சுந்தரி.